ஐயா, உங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. என்ன குழந்தைமா? பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷப்படுதுன்னா 2 மடங்கா சந்தோஷப்படுங்க. ஏன்னா 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. பார்க்கலாமா? இப்போ ஒருத்தர் போய் பாருங்க, அப்புறம் மத்தவங்க போய் பார்க்கலாங்க. சரி சமந்தியா, நீங்க போய் முதல்ல பாருங்க. இல்ல சுமந்தி, பெண்ணை பெற்றது நீங்க தான் முதல்ல போய் பார்க்கணும். சொல்ல போனா நமக்கு முன்னால குழந்தைகளோட தாப்பம் தான் போய் பார்க்கணும். பாவம் மாப்பிள்ளை காலையில இருந்து எவ்வளவு துடிச்சு போன. ஆமா, மாப்பிள்ளை எங்க காண? இங்கதான் எங்கேயோ போயிருக்காப்ல. எங்க போனாரு அவரு? பாவம் மாப்பிள்ளைக்குன்னு சமாச்சாரமே தெரியாது. தெரிஞ்சா, அதுவும் பொம்பளை குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சா பூரிச்சு போயிருவாரு. ஆமா, அதுவும் ரெட்ட சந்தோஷம். பிறந்திருக்கு ரெட்ட குழந்தை, 2 பொம்பளை குழந்தைங்க. விஷயம் தெரிஞ்சா மாப்பிள்ளை கால் தரையிலே பாவார். என்னாலே உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியலையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி. லீலா பொண்ணு உண்டானது நாம என்ன பேசிக்கிட்டோம்? உன் மனைவிய பேச்சு ரூபத்துல மறுபடியும் வீட்டுக்குள்ள வரப்போறாரு தானே? வலிச்சிருச்சு சமந்தி. இதுக்காகத்தான் சொன்னேன், ஆண்டவன் மேல பார்த்து போடுங்கன்னு. ஐயோ, இந்த நல்ல சமாச்சாரத்தை கேட்கறதுக்கு மாப்பிள்ளை காலமே எங்க போயிட்டாரு இந்த நேரத்துல? மாப்பிள்ளை மாப்பிள்ளை, உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாது? குழந்தை பிறந்தாச்சு மாப்பிள்ளை, சுகப்பிரசவம், அதுவும் பெண் குழந்தை. மாப்பிள்ளை, தலைச்சம் குழந்தை பெண் குழந்தையா பிறந்தா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரெட்ட அதிர்ஷ்டம் மாப்பிள்ளை, ரெட்ட குழந்தை, 2 பெண் குழந்தை. மாப்பிள்ளைக்கு சந்தோஷத்துல பேச்சே வரல. போங்க, போய் முதல்ல குழந்தைய பாருங்க. லீலா வேற துடிச்சிட்டு இருக்கு உங்களை பாக்கலன்னு. போங்க போங்க. அந்த ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. மாப்பிள்ள, பாத்தீங்களா குழந்தைகள? மணியா 2 பொம்பளை குழந்தைகள் பார்த்தோன்னு சந்தோஷமா இருக்குல்ல மாப்பிள்ள? எனக்கு இதுல இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, 2 குழந்தைங்க பிரசவிக்கிறது பெரிய கண்டம் வாங்க பொம்பளைகளுக்கு. நம்ம லீலா பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆனது ரொம்ப நிம்மதியா இருக்கு இல்லைங்க மாப்பிள்ள? என்ன நான் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க ஏதோ யோசனை இருக்கீங்க? யோசனை தான். என்ன மாப்பிள்ள, வேலையை பத்தியா? ஒரு முக்கியமான வேலை பத்தி யோசனை. அப்படி என்ன அவ்வளவு முக்கியமான வேலை? ஏஜென்ட்ல இருந்து போன், மதுரைக்கு போகணும். நான் போய் டீலர் பார்த்து பேசணும். அப்படியா? எப்ப போன? இன்னைக்கே போகணும். இன்னைக்கேவா? மாப்பிள்ளை இப்பதான் போன, எப்ப வருவீங்க? 2-3 நாள் ஆகும். 1 வாரம் கூட ஆகலாம். 1 வாரமா? என்ன குழந்தை பிறந்துக்குது, மத்த வேலையில கவனிக்க வேணாமா? பிறந்த 2 பொண்ணுங்களாச்சே, பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வந்துருச்சு. சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தாதில்ல. என்ன சொல்றீங்க? குழப்பமா இருக்குதே. இல்ல மாமா, நான் என்ன சொல்றேன்னா, பிறந்த 2 பொண்ணுங்கன்னு ஒண்ணு கவலை வந்துருச்சு. இனிமேல் நிறைய சம்பாதிக்கணும் இல்ல? அது வாஸ்தவம் தான். அதுக்காக குழந்தை பிறந்த உடனே ஓடுவாங்க? அது சரிதான். ஆனா ஏஜென்சியும் முக்கியம், சம்பாத்தியமும் முக்கியம். பிறந்த 2 பொண்ணுங்க தானே. நான் வரேன். ரவி, 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 என்னடா நீ பாட்டுக்கு அப்படி திருதுப்புன்னு கிளம்பிட்டா? அப்படி அதான் பேசிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்தீங்களா? ஏஜென்சி விஷயம், மதுரைக்கு போறேன். டேய், டெலிவரி ஆன பொண்ண இப்படியே விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? வேலையா தானே போறேன், அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? தெரியும்டா, தெரியும். நீ எதுக்காக போறன்னு எனக்கு நல்லா தெரியும்.
சத்தியமா சொல்றேன்டா, நீ திருந்தவே மாட்ட. டேய், ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேணும், பணம் கொடுத்துருக்கோ. இந்தாங்க 1500 ரூபாய். 1500 ரூபாய் வச்சு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. டேய், அதான் வச்சிருக்கேடா, இது ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாது, குடு. என்ன பண்ண சொல்றீங்க? என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். என்னடா பொறுப்பு இல்லாம பேசுற? தலைப்பிரசவத்தை பிறந்த வீட்டுல தானே பாப்பாங்க. அதான் அவங்க அப்பா வந்திருக்காருல்ல, அவரு பாக்கட்டும். டேய், அந்த பெரிய மனுஷன் 1008 தடவை நம்ம வீட்டுக்கு லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பிரசவத்தை என் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன்னு. அப்பெல்லாம் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இப்ப திடுதுப்புன்னு சொன்னா அந்த மனுஷன் பணத்துக்கு என்னடா பண்ணுவாரு? இப்ப சூழ்நிலை மாறி போச்சுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். என்னடா இப்படி கை கழுவுன மாதிரி பேசுற? அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான். அதான் 2 பெருசுங்களும் இருக்கீங்களா, இருந்து சமாளிங்க. வரேன். டேய் ரவி, ரவி சொன்னா கேளுடா. ரவி, வாங்கம்மா. என்ன சகல லாரி ஆஃபீஸ் திறந்தாச்சா? இல்லடா, நான் இன்னும் அங்க போகவே இல்லை. அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு. என்னமாமா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்லடா, நல்ல செய்திதான். நம்ம லீலா பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்திருக்குதுடா. 2 குழந்தையா? 2 பொண்ணு. அப்படி போடு தாக்கு. லீலாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்கிறா. ஆனா அவ 2 குழந்தை இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்பட்டா. நான் வேறொரு அவசரத்துல வந்திருக்கிறேன். என்னமாமா? அது ரவி மாப்பிள்ள ஏதோ அவசரத்துக்கு மதுரை போயிட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டினேன். சம்பந்தி ஐயா கையில இருக்கிற பணம் பத்தாது. ஒரு 10,000 தேவைப்படுது. அவ்வளவுதானே? சரி வாங்க, உள்ள எடுத்து தரேன். வாங்க. அண்ணே, நீங்க கிளம்புங்க. என்னண்ணே இருங்க, பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்ப சொல்றீங்க? உங்க முதலாளிக்கு நான் போன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஒரு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுது. நான் போன் பண்ண நீங்க வாங்க. சரியா? சரிங்கண்ணே. இந்தாங்க மாமா. சரி மாமா, நான் தனத்தை கூப்பிட்டு நான் நேரம் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். விஜய்க்கு சொல்றதுக்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? சரி, நான் மாணிக்கத்தை பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். சரி மாமா, சரி, நீ கிளம்புங்க. நான் போதியா இந்தாப்பா. சரி. ஐயா, நீங்க யார பார்க்கணும்? புதுசா லாரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ஆமா, அந்த முதலாளி மாணிக்க மாப்பிள்ளையோட மாமனார் நானு. அழகோட குளத்துல இருந்து வரேன். அப்படியா? பூஜை எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களா? எப்போ முடிஞ்சு போயிட்டாங்களே. எல்லாருமே போயிட்டாங்களா? எல்லாருமே போயிட்டாங்க. மாணிக்க மாப்பிள்ளை, செல்வன் தம்பி அவங்க வந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கய்யா. அதுக்கப்புறம் ஏதோ வேலை இருக்குன்னு அவங்களே போயிட்டாங்கய்யா. அடடா, ரொம்ப தாமதமாயி போச்சு. ஐயா, நீங்க வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்கய்யா. அது எதிர்பாராத விதமா கொஞ்சம் தாமதமாயி போச்சு. நான் போய் வீட்டுல போய் பாக்குறேன். வந்தா நான் வந்தா சொல்றீங்களா? சரிங்கய்யா. நன்றி. சரோ, 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 லீலாவுக்கு வாங்க சம்பந்தி, வாங்க. நான் என் மனசுல நினைச்ச மாதிரியே செஞ்சிட்டீங்க. பரவாயில்ல. கோவமா பேசுறீங்க? ஐயோ, உங்க மேல கோவப்பட முடியுமா? அந்த நிலைமையில நாங்க இருக்கோம். எங்க கைதான் இப்ப இறங்கி போச்சே. அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. நான் லாரி ஆபீஸ் தான் போனேன். எல்லாம் இங்க வந்துட்டு தான் சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். என்னது, லாரி ஆபீஸ் போயிட்டு வரீங்களா? ஆமாமா, பூஜைக்காக இத பாருங்க, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பூஜை முடிஞ்சு இங்க வந்துட்டு சரி இங்க வந்து குடுப்பம் தான் வரேன் நானு. ஏ சம்பந்தி, பூஜை நேரம் என்ன, நீங்க அங்க போன நேரம் என்ன? நீங்க இந்தா வருவீங்க அந்தா வருவீங்கன்னு எவ்வளவு நேரம் தான் காத்து கிடக்கிறது? அம்மா, எனக்கு புரியுதுமா. நானும் வரணும்னு ஆர்வமா தான் இருந்தேன். அதுல எதிர்பாராத ஒரு சிக்கல் நடந்து போச்சு. லீலா பொண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி கண்டுருச்சுமா. ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டி வந்துருச்சு. என்னது, லீலாவுக்கு பிரசவ வலியா? இப்ப எப்படி இருக்கு? குழந்தை பிறந்துச்சா? 2 பொன் குழந்தைங்கம்மா, ரெட்டை. ஆமா, லீலாவுக்கு 2 குழந்தையா? ஆ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா. அப்பா, இப்ப குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குதுங்கம்மா. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்குதுங்க. ஐயா, தனப்பிரசவம் குடும்பத்துல ஒரு பொட்டப்பிள்ளை பெற்றானே நல்லதும்பாங்க. இந்த பொண்ணு விக்கிரகம் மாட்டா 2 பொட்டப்பிள்ளைய பெற்றிருக்காண்டா. குடும்பத்துக்கு அவ்வளவு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம்மா, சம்பந்தியம்மா, எனக்கு வரதுக்கு தாமதம் ஆனது காரணமே இதுதான். சம்பந்தி,
2 பேத்திங்க ஒரே நேரத்துல பிறந்தது சந்தோஷம்தான். பின்ன இல்லீங்களா? இருந்தாலும் போஸ் கடத்திறப்பு விழா தானே உங்களுக்கு முக்கியமா போச்சு. அங்க இருந்து அப்படியே லீலா பாத்துட்டு தானே இங்க வரீங்க. நாங்க எப்போ 2ஆம் பட்சமா தானே இருக்கோம். அம்மா நீங்களா எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டு பேசுறீங்கம்மா. எனக்கு அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்க பாருங்க, நான் சொல்றதா சரி. நீங்க நியாயமா சொல்ல போனா யாரோட வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கணும்? அவர் 2 விசேஷத்துக்கும் போன தடவை முயற்சி பண்ணிருக்காரு. ஏதோ முடியாதனால வர முடியல. டேய் என்னடா பேசுற? நாம வெளி சம்பந்தம். என்னதான் இருந்தாலும் போஸ் இவருக்கு மச்சன. அதுலயும் அவன் மருமகன் இல்ல என் மகன்ல வேற சொல்லுவாரு. அம்மா அதுல சந்தேகமே இல்லம்மா. போஸ் என் மகன் மாதிரி தான். அதான் உண்மை வந்துருச்சே. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். மகன் வீட்டு விசேஷம் முக்கியமா இல்ல மருமக வீட்டு விசேஷம் முக்கியமா? பாருங்கம்மா, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான், வித்தியாசமே கிடையாது. ஓஹோ, ஏன் எங்க வீட்டு விசேஷத்துக்கு முதல்ல வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வரல? அந்த வீட்டு விசேஷம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. அதான் அங்க போயிட்டு அப்படியே லீலா பிரசவத்தையும் பார்த்துட்டு கடைசியா இங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க வித்தியாசம் பார்க்க தானே செஞ்சிருக்கீங்க. அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? போஸ் தான் முதல்ல இந்த முகூர்த்த தேதியை குறிச்சது. நான் தான் குறிச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் மாளிகை மாப்பிள்ள போன் பண்ணி அதே முகூர்த்தத்துல லாரி ஆபீஸ் திறக்க போறதா சொன்னார். சரின்னு அதை முடிச்சுட்டு இங்க வரதா தான் இருந்தேன். நடுவுல லீலா பிரசவம் எதிர்பாராத சம்பவமா, அதனாலதான் தாமதம் ஆயிருச்சு. இதெல்லாம் சப்பக்கட்டு சம்பந்தி. உங்களுக்கு எங்க மேல கொஞ்சம் அசால்ட் வந்து போச்சு. ஏன்னா உங்ககிட்ட நாங்க கை நீட்டி காசு வாங்கிட்டோம் பாருங்க. அதனாலதான் எங்களை மதிக்காம இருக்கீங்க. மனசுக்குள்ள ஒரு இது விழுந்துருச்சு. அம்மா அம்மா நிறுத்துமா. என்னடி எதுக்காடி நிறுத்த சொல்ற? இவர்கிட்ட நம்ம காசு வாங்காம இருந்திருந்தா இவர் நம்மளை இலக்காரமா நினைப்பாரா இல்ல அசால்ட்டா தான் நடந்துப்பாரா? ஏமா நீ தானே போய் மாமா கிட்ட பண உதவி கேட்ட. அன்னைக்கு மட்டும் அவர் உதவி செய்யல நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிருப்போம். அவர் உதவி பண்ணதே பெரிய குத்த மாதிரி பேசுறியே. என்னடி உனக்கு உங்க அண்ணன் செல்வத்தோட காத்து அடிச்சிருச்சா? நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேமா. என்னவோ பண்ணுங்க. அம்மா மாமா அம்மா ஏதோ வருத்தத்துல பேசுறாங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லம்மா, நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. அம்மாக்கு ஏதோ மனசுல பட்டுருச்சு. அவங்க தாழ்ந்துட்டதாகவும் அதனால நான் உதவி பண்றதாகவும். என்னைக்குமே நான் பணத்தை வச்சு யாரையும் எடை போடுறது கிடையாது. என்ன மாமா, உங்களை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. அப்பா நீங்க சொல்லித்தான் உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியணுங்கிறது இல்ல. ஆனா அத்தை என்னமோ நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களான்னு நேத்துல இருந்தே கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வரலையா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசினாங்க. எனக்கு புரியுது. சரி நேரமாச்சு, நான் வரட்டுமா? அண்ணங்கிட்ட நான் வந்தா சொல்லுங்க. இந்தாங்க இந்த பூஜைக்கு வாங்க. புடிமா, நான் வரேன். அப்பா லீலாவை தானே பார்க்க போறீங்க? ஆமா. அவ நல்லா தானே இருக்கா? நல்லாதான் இருக்கிறா. இருந்தாலும் ரெட்ட பிரசவம் இல்லையா, பலகீனமா இருக்கிறா. அதனால பாத்துட்டு போலாம். உனக்கும் பாக்கணும் போல இருக்குமே, வரையா என்னோட? ஆமா, நீங்களும் மாமாவோட போயிட்டு வாங்க. அண்ணா வந்தோடனே நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லப்பா நீங்க கிளம்புங்க. அவர் வந்ததும் நான் அவரோட வரேன். சரி அப்போ நான் கிளம்புறேன். வரேம்மா. சரி மாமா, நான் வரேன். நீ சொல்லி நான் சொல்லிடுறேன். ஏனே லீலாவுக்கு தான் நல்லபடியா பிரசவாய் ரெட்ட குழந்தை பிறந்திருக்குல்ல. நீங்க போய் பார்க்கணும்ல. மாமா தான் கூப்பிட்டாரே, ஏன் நீங்க போகல? என்னடா இது, இவ்வளவு தூரம் கூப்பிட்டும் சரு நம்ம கூட வரலையேன்னு மாமா நினைச்சுக்க மாட்டாரா? அவர் நினைக்கிறது இருக்கட்டும் நிர்மலா. என் மனசுல வேற ஒரு எண்ணம் தான் தோணுச்சு. என்ன நீ? நிர்மலா, நான் உன்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனப்போ லீலாவை தான் கூட்டிட்டு போனேன்னு நினைச்சு உங்க அண்ணன் மேல கோவப்பட்டாரு. அதனாலதான் இந்த நிலைமையில இன்னொரு பிரச்சனை எதுக்குன்னு நினைச்சுதான் போல. உங்க அண்ணன் வந்ததும் அவர் கூட சேர்ந்து போய்க்கிறேன். இப்படி எல்லாம் நினைக்க வேண்டியிருக்கு. என்னடா தங்கம், செல்லக்குட்டி 2 பேரும் வந்து பொறுக்க போறீங்கன்னு சொல்லவே இல்ல. அக்கா 2 அழகா இருக்குல்ல? ஏய் பவானி, நீ அடிக்கடி சொல்வேல என்னமோ பிரமாதமா படிக்கிறேன்னு. பாத்தியா லீலா உன்ன அதுல மிஞ்சிட்டா. என்ன மிஞ்சிட்டாங்க? நீ அடிக்கடி சொல்லுவே டபுள் ப்ரமோஷன். அதாண்டி இது. வாங்க வாங்க வாங்க. அப்பா அண்ணே வா கோபி. தமிழ் செல்வி எந்திரிச்சு பேசுங்க. இல்ல லீலா கண்ணு கண்ணமுச்சு பாக்கலக்கா.
இந்தாங்க. என்னடிமா? என்ன பரவாயில்லையே, உங்க தங்கச்சி கிரிக்கெட்ல டபுள் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி ஒரே பிரசவத்தை 2 குழந்தைய பத்தி போட்டாங்க. எல்லாம் சாமியா பார்த்து கொடுத்தது கோபி. ஆமாமா, இவங்க கொஞ்சம் பலமாவே வேண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் வந்த லீலா. அக்கா குழந்தை லீலா 2 பெத்திருக்கேடி, 2 பொண்ணுங்க. பாரு, இங்க பாரு. லீலா, உனக்கு 2 குழந்தை பிறந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? விஜய், டாக்டர் கிட்ட செக்அப் போறியா? போறேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நீங்க டபுள் செஞ்சுரி அடிச்ச மாதிரி விஜய் கண்டிப்பா ட்ரிபிள் செஞ்சுரி அடிக்கும். அப்ப 3 பொண்ணுங்கறீங்களா மாமா? கண்டிப்பா எங்களுக்கு 3 பொண்ணுதான். ரவி வந்து ஃபேன் ஏஜென்சி விஷயமா அவசரமா வர சொன்னாங்கன்னு மதுரைக்கு போயிருக்காமா. ஏஜென்சி விஷயமாவா? ஆமாமா. வாங்க மாமா. கண்ணு முடிச்சிட்டாடா லீலம்மா? நல்லா இருக்கிறியாடா? குழந்தைகளை பாத்தியா? இல்ல, பிரசவங்கிறது மறுபிறவி மாதிரி. அதுலயும் நீ 2 பிள்ளைய பெற்றிருக்க, சரியா? உன் உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, அது பிள்ளைகளையும் பாதிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னே. அப்படியே இருந்தா ரவி விட்டுற போறதில்ல. என்ன பவானி, மெட்ராஸ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா. என்ன இங்க ஒரே கூட்டம்? தள்ளுங்க அப்படி. யாராவது 2 பேர் இருங்க, மீதி பேரெல்லாம் வெளியில போங்க. பேஷண்ட தொந்தரவு பண்ணாதீங்க. சரிம்மா, நாங்க போயிடுறோம். அப்பா சீக்கிரம் போங்க. இருங்கப்பா. சரி இருக்கிறேன். அப்பா, லீலாக்கு துணையா நானும் இங்கே இருக்கேன். சரி இரு. அதுவும் கரெக்ட் தான். இதுக்கு மேல இங்க இருந்தோம்னு வச்சுங்க, அந்த நர்ஸ் இங்க வந்து நம்மள அன்பா பேசிட்டு போகும். கிளம்புவோம் விஜய். லீலா, மத்தியானம் உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா? மாமா, நாம தான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருக்கோம். ஆமா விஜய், சாப்பாடு செஞ்சிருக்கு, நேரத்தை வந்து கொடுத்துறேன். உனக்கு ஒன்றும் சிரமம் வேணாம். சரிண்ணே, வேற எதுனாலும் போன் பண்ணுங்க. நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேங்க, பாத்துங்க. வரேன் லீலா. வரேன். சரிக்கா. வரேன். சரி லீலா, ஒரு நிமிஷம். மாமா, ஒரு நிமிஷம் மாமா. சொல்ல மறந்துட்டேன். பாப்பாக்கு வரும்போது நான் எதுவுமே கொடுக்கல. நீங்க போன உடனே கொஞ்சம் பால் கலந்து கொடுத்துருங்க. மாமா. என்னம்மா? அவரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரா? என்னம்மா இப்படி கேக்குற? வந்தா குழந்தைகளை பார்த்தாரா மாமா? ஆனா அவன் ஒன்னும் திருந்துற மாதிரி இல்லம்மா. அப்படிதான் அந்த முட்டா பைய பேசிட்டு போனான். இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதம்மா. எப்படி மாமா வருத்தப்படாம இருக்க முடியும்? ஒரு பொம்பளை குழந்தைய வேண்டான்னு சொன்னவருக்கு தண்டிக்கிற மாதிரி கடவுள் 2 குழந்தைகளை கொடுத்து என்னையும் சேர்த்து தண்டிச்சிட்டாரே மாமா. அழாதம்மா, அமைதியாரு. சொன்னா கேளுமா, அழாத. எல்லாம் ஏதோ நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ.
கடவுள் உன்னை கைவிட மாட்டார். இதோ பார், இந்த 2 குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கமா, மனசை தேத்திக்க. என்னங்க